இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோபிக்விக் அப்ளிகேஷன்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எரர் வந்து நமக்கு வந்து வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு அந்த எரர் வந்து கிளியர் ஆகி இப்போ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிப் பே நவ் பே லேட்டர் வந்து டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பே நவ் பே லேட்டர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. இப்போதைக்கு நீங்கள் மோபிக்விக் அப்ளிகேஷன்ஸில் வந்து பர்சனல் லோன் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு வந்து அது வந்து அப்ரூவ்டும் ஆயிருக்குது. இப்போ அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மோபிக்விக் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்க லோன் அமௌண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வருது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து மோபிக்விக் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் உங்களால் வந்து இதில் லோன் வந்து வாங்கிக்க முடியும். நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் தான் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ இதில் வந்து ஃபைனல் ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் எரர் வந்ததுனால அந்த லோன் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்டர்னல் எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் ரூபாய் லோனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே எடுக்க முடியாது. 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த 1 லட்சம் ரூபாய் லோனுமா நம்ம கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த 1.5 லட்சம் ரூபாய் லோனுமே வந்து அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் டைம் நம்ம லோனை வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா டு பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு எரர் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 லட்சம் ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஃபுல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எவ்வளோ லோன் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து காமிச்சிரும். இப்போ நம்ம 1 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 91,730 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, ஜிஎஸ்டி இதுக்கு வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் பிடிச்சி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். அந்த அமௌண்ட் தான் 91,730 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஸ்டேஜில் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10,046 ரூபாய் வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐயாக வருது. டோட்டலாக நம்ம வந்து ஒரு வருஷம் இஎம்ஐ வந்து எடுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ எடுத்தோம்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் லோன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28,822 ரூபாய் நம்ம வந்துட்டு வட்டியாகவே வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பே பண்ணுறோம். ஸோ இந்த 1 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,070 ரூபா ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபாய். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1 லட்சம் ரூபாயிலிருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 91,730 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். அதை விட வந்து ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, இதுவும் ரொம்பவே அதிகமாக தான் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ 1 லட்ச ரூபாய் லோன் எடுத்தால் நமக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 91,730 ரூபா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 8,270 ரூபா நம்மகிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்பவே அதிகம் தான். ஸோ இதில் பிடிக்கக்கூடிய ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து பிடிக்கிறாங்க. 36% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஸ்டார்டிங் இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு இந்த லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 செப்டம்பர் மாதம் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறேன். அக்டோபரில் நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ண தேவை கிடையாது. அடுத்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் பே பண்ணால் போதும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1200 பிடிக்கிறோம்ல, இந்த மாதிரி ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதத்துக்கான இஎம்ஐயை வந்து இதில் எடுத்துருவாங்க. அதுதான் ப்ரீ இஎம்ஐ. அப்படி இருக்கிறப்ப அடுத்த மாதத்தில் நம்ம அந்த இஎம்ஐயை கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டியுமே ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தனை தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த ஒரு டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த டேட்டில் வந்து டெபிட் பண்ணுவாங்களோ அந்த டேட்டுக்கு 1 day பிஃபோராகவே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து கரெக்டாக டெபிட்டட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து அதிகமாக போடுவாங்க. அதே மாதிரி இதில் ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ப்ரீ க்ளோசிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே ஒருத்தனை தோணுச்சுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மோபிக்யூ பர்சனல் லோனுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.